ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற பாடத்தினுடைய லாஸ்ட் பார்ட், ஃபைனல் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 3 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஆல்ரெடி 2 பார்ட் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான அப்டேட்ஸுக்கு அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் புது பேட்ச் வந்து நீங்கள் அடுத்த பேட்ச் எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஸோ நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 750க்கு மேலே வந்து நம்மள்ட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஒர்க் வந்து அதிகமாக இருக்கிறனால நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் மேபி வந்து 1ஆம் தேதியிலேருந்து கம்மிங் ஏப்ரல் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேட்சில் எதுவும் சேர்றதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கீழே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். மேலே பயோலையும் சேனலோட பயோவில் போய் பார்த்தீங்கனாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம அதை பார்த்துட்டு எப்படி என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம்னா பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம், இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருந்தோம். அதாவது கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் என்ன பிரச்சனை இருந்துச்சு, நம்மளுக்கும் அவங்களுக்கும் எப்படி பிரச்சனை வந்து உருவாச்சு, நம்மளுக்கு எப்படி பாளையங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, இந்த பாளையக்காரர் முறையை வந்து கொண்டு வந்தது யாரு, மொத்தம் 72 பாளையங்களா எப்படி பிரிச்சாங்க, ஸோ படிக்காவல்னா என்ன, அரசு காவல்னா என்ன, அதுக்கப்புறம் மதுரை நாயக்கர்களுக்கும் இந்த பாளையக்காரர்களுக்கும் வந்து உள்ள உறவு முறை வந்து எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் கிழக்கு பாளையங்கள்னா என்ன, மேற்கு பாளையங்கள்னா என்ன அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்ட் 1ல் வந்து பார்த்துருந்தோம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்ட் 2ல நம்ம பூலித்தேவரை பற்றி பார்த்தோம். பூலித்தேவருக்கு வந்து எப்படி அவர் வந்து உள்ளே வந்தார், சிவகிரி பாளையக்காரர்கள் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணாங்களா பண்ணலையா, களக்காடு போர்னா என்ன, களக்காடு போரில் வந்து யார் ஜெயிச்சது, யூசுஃப் கான் எப்படி வந்தார், யூசுஃப் கான் கடைசியில் வந்து என்ன செஞ்சார், ஸோ இந்த மாதிரி பூலித்தேவரனுடைய வீழ்ச்சி என்ன, அப்புறம் வேலு நாச்சியாரை பற்றி பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பார்த்துருந்தோம். சரியா? அவங்களுக்கும் வந்து ஜாக்சன் துரைக்கும் வந்து ஏற்பட்ட கலகம், அது வந்து எப்படி வந்து முடிவுக்கு வந்துச்சு, கடைசியில் அவருடைய தம்பி ஊமத்துரையும் செவத்தையாவையும் வந்து என்ன பண்ணாங்க, அப்புறம் கட்டபொம்மனை வந்து எப்போ தூக்கில் போட்டாங்க, சிவசுப்பிரமணியனாரை வந்து எப்போ தூக்கில் போட்டாங்க, ஸோ இந்த மாதிரி கட்டபொம்மனை பற்றின எல்லா தகவல்களையும் வந்து நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது மருது சகோதரர்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்னென்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மருது சகோதரர்களை பற்றியும் தீரன் சின்னமலையை பற்றியும் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அப்படியே வந்து வேலூர் புரட்சியை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஆனால் வந்து இது ரொம்ப முக்கியமான ஏரியா. சரியா? ஸோ அதனால் வந்து நம்ம டீ டீட்டெயிலாக தான் வந்து கொஞ்சம் பார்க்கணும். ஸோ கையில் வந்து புக் இருந்தால் புக் எடுத்துக்கோங்க, இல்லை நோட் இருந்துச்சுன்னா நோட்டும் பென் எடுத்துக்கோங்க. நம்ம சொல்ல சொல்ல புக் மெட்டீரியல் இருந்தால் வந்து நல்லது. சொல்ல சொல்ல என்னென்ன பாயிண்ட் சொல்கிறோமோ அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இல்லைனாலும் ஃபஸ்ட்டு வீடியோவை ஒன்ஸ் கவனிச்சிருங்க. சரியா? ஃபுல்லாக கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோமோ ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இங்கே வீடியோ ஓடும்போது அங்கே உட்காந்து மார்க் பண்ணிவிட்டு எழுதிட்டு பாயிண்ட் நம்ம சொல்கிறத வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மருது சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் 2 பேருங்க நம்மளுக்கு தெரியும். ஒன்று வந்து பெரிய மருது, இன்னொன்று சின்ன மருது. சரியா? ஸோ இந்த பெரிய மருது அப்படிங்கிறவருக்கு இன்னொரு பெயர் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா வெள்ளமருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இவருடைய காலம் அப்படிங்கிறபோது 1748 டு 1801 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அவரது தம்பியான சின்ன மருது 1753 டு 1801. ஓகேவா? ஸோ ரொம்ப வந்து குறுகிய காலம் தான் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஆகிய இருவரும் சிவகங்கையின் முத்துவடுகநாதரின் திறமையான படைத்தளபதிகள். சரியா? ஸோ இது வந்து நம்ம வேலுநாச்சியாருடைய பாட்டில் வந்து நம்ம பார்த்துருப்போம். முத்துவடுகநாதர்கிட்ட தான் இவங்க 2 பேருமே வந்து படைத்தளபதியா இருப்பாங்க. அவருக்கு அந்த காளையார் கோயில் போர்ல வந்து உயிரிழந்ததுக்கு அப்புறம் வேலு நாச்சியாரை வந்து திரும்ப அரியணை ஏத்துறதுக்காக இவங்க பெரும்பாடு பட்டிருப்பாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க வெள்ளையர்களோட போர் பண்ணி நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருப்பாங்க. சரியா? காளையார் கோயில் போரில் முத்துவடுகநாதர் இறந்த பின் வேலு நாச்சியாருக்கு அரசுரிமையை மீட்டு கொடுக்க மருது சகோதரர்கள் அரும்பாடு பட்டனர். 18ஆம் நூற்றாண்டின் கடைசி ஆண்டுகளில், அதாவது அதான் 1800 டு 1801 இந்த டயத்துல தான் வந்து இவங்களுடைய பீரியட் வந்து வரும். சரியா? பிரிட்டிஷாரை எதிர்க்க திட்டமிட்டனர்.
சரியா? மருது சகோதரர்கள். அதுக்கப்புறம் கட்டபொம்மனின் இறப்பிற்கு பின்னர் அவரது சகோதரர் ஊமத்துரையோடு இணைந்து பணியாற்றினர். அவர்கள் நவாபுக்கு சொந்தமான களஞ்சியங்களை கொள்ளையிட்டதோடு, கம்பெனியின் படைகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தினர். சரியா? ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து முத்து ஒடுகுநாதனுடைய இறப்புக்கு பின்னாடி வேலு நாச்சியாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டபொம்மன் அவர்களுடைய இறப்புக்கு பின்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். 1799லே வந்து கட்டபொம்மன் அவர்கள் வந்து இறந்துருவாரு. அவரினுடைய இறப்புக்கு பின்னாடி இந்த வந்து திரும்ப வந்து இவங்க தான் வந்து இத டேக் ஓவர் பண்றாங்க. டேக் ஓவர் பண்ணி ஊமத்துரையோட சேர்ந்து, அவருடைய தம்பி ஊமத்துரையோட சேர்ந்து திரும்பவும் வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. வெள்ளையர்களுடைய நெறைய அந்த களஞ்சியங்கள்லாம் வந்து இந்த பொருட்கள்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க தெரியுமா? ஸோ அவங்களுடைய அத ஃபுல்லாத்தையும் வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த படைகளுக்கு வந்து மிகப்பெரிய சேதாரத்தையும் வந்து ஏற்படுத்துறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் செஞ்சு அவங்க வெள்ளையர்கள் சும்மா இருப்பாங்களா? அவங்க வேலைய அவங்க காட்டுவாய்ங்க. இப்ப பாருங்க. மருது சகோதரர்களின் கழகம் வந்து எப்ப குடுத்துருக்காங்க பாருங்க. 1800 டூ 801 சரியா? ஸோ இந்த 2 வருடம் தாங்க ரொம்ப முக்கியம். கட்டபொம்மனுடைய கழகம் வந்து 1799ல வந்து முடிஞ்சிரும். சரியா? 1799 அவர் இறந்துருவாரு. 1800ல இந்த கழகம் வந்து மீண்டும் வெடிக்கும். இத வந்து 2வது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் வந்து குறிப்பிடுவாங்களாம். சரியா? ஸோ அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்ப வந்து குடுத்துருக்காங்க. சரியா? அது எப்படி அப்படின்னா, யார் யார் இதுல இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மருது பாண்டியர்கள், திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், மலபாரின் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி அப்படின்னு சொல்ற இந்த 5வரும் சேர்ந்து அடங்கிய ஒரு கூட்டமைப்ப வந்து வழிநடத்துறாங்க. சரியா? இந்த 5 பேர் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பால வந்து வழிநடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் விருப்பாட்சியில ஏப்ரல் 1800ல சந்தித்த அவர்கள் கம்பெனியாருக்கு எதிராக கிளர்ந்தெழுக முடிவெடுத்தனர். சரிங்களா? ஸோ அதாவது விருப்பாட்சியில ஏப்ரல் மாதம் 1800ல வந்து இவங்க எல்லாரும் வந்து ஒண்ணா சந்திக்கிறாங்க. சந்திச்சு இந்த மாரி நம்ம வந்து ஆங்கிலேயர்கள வந்து நம்ம எதிர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வந்து எடுக்குறாங்க. இது கோயம்புத்தூரில் ஜூன் 1800ல் ஏற்பட்ட எழுச்சி அதிவேகமாக மதுரைக்கு ராமநாதபுரத்துக்கும் பரவுது. சரியா? ஸோ இந்த இவங்க எடுத்த இந்த முடிவு அப்படிங்கிறது அதிவேகமா வந்து எல்லா இடத்துக்கும் வந்து பரவ ஆரம்பிக்குது. அப்படி பரவும்போது ஆங்கிலேயர்களுக்கும் தகவல் போகுது கம்பெனிக்காரர்களுக்கும். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மைசூரின் கிருஷ்ணப்பா மீதும், மலபாரின் கேரளவர்மா மீதும், இன்ன பிறர் மீதும் போர் தொடுக்கப் போவதாக அறிவிக்கிறாங்க. சரியா? ஸோ நீங்கலாம் வந்து கூட்டா சேர்ந்து எங்கள குளோஸ் பண்ண திட்டம் போடுறீங்களா? நாங்க உங்க எல்லாரையும் முடிச்சு விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, உங்க எல்லார் மேலயும் வந்து நாங்க போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போர் தொடுக்க திட்டமிடுறாங்க. இது போக கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், அதுக்கப்புறம் தாராபுரம் ஆகிய பகுதிகள்ல பாளையக்காரர்கள் எல்லாரையுமே வந்து பிடிச்சு தூக்குல போடுறாங்க. ஸோ ஆங்கிலேயர்கள பொறுத்தவரைக்குமே இந்த பிரித்தாளும் கொள்கை தான். அவங்கள்ட்ட அதிகமா ஆட்படை இருந்துச்சு, ஆயுதப்படை இருந்துச்சு அப்படிங்கிறத விட, இப்போ ஒரு 10 பேர் ஒண்ணா சேர்றாங்களா, அந்த 10 பேரையும் வந்து தனித்தனியா மிரட்டுறது. அந்த 10 பேரையும் போய் தனித்தனியா வந்து உன்கிட்ட வந்து நான் போர் தொடுத்துருவேன். உன்னைய வந்து தூக்குல போட்டுருவேன். உன் நாட வந்து நான் அடிச்சு புடுங்கிருவேன். ஸோ இப்படி தனித்தனியா அவங்கள வந்து மிரட்டுறது. தனித்தனியா அவங்களுக்கு வந்து வேற ஆளோட இப்ப ஒரு 5 பேர் இந்த சைடு இருக்காங்க, 5 பேர் இந்த சைடு இருக்காங்கன்னா, 2 பேர்கிட்ட வந்து இவங்கள்ட்ட போய் வேற மாரி சொல்லி அவங்களோட சண்டைய மூட்டி விடுறது. ஸோ இந்த 5 பேர்கிட்ட போய் வேற மாரி சொல்லி சண்டைய மூட்டி விடுறது. ஸோ இந்த மாதிரி பிரித்தாளும் கொள்கை தான் வந்து ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்த மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அப்படின்னே வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இத வச்சு தான் அவங்க நெறைய விஷயங்கள ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இங்கேயும் வந்து அதே தான் பண்றாங்க. இப்ப கிருஷ்ணப்பா, அதுக்கப்புறம் மலபார், கேரளவர்மா இவங்க மேலலாம் போர் தொடுக்கும்போது, அப்ப அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். அடுத்து கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமத்துரையும், செவத்தையாவும் ஸோ இதோட வந்து இந்த ஏரியா வந்து முடிஞ்சுச்சு. சரியா? அந்த இடத்துல வந்து இந்த மாரி கூட்டமைப்பு போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து போர் தொடுக்கிறதா சொல்லுவாங்க. அப்புறம் கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரத்துல உள்ள பாளையக்காரர்கள புடிச்சு தூக்குல போட்டுருவாங்க. ஓகேவா? அது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன நடக்கும்னா, கட்டபொம்மனோட சகோதரர்கள் ஊமத்துரையும், செவத்தையாவும் வந்து பிப்ரவரி 1801ல் சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. அது 1800 நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது. இது பிப்ரவரி 1801ல ஏன்னா, இப்ப கட்டபொம்மன் வந்து தூக்குல போடுவாங்க தெரியுமா? ஸோ அந்த டயத்திலேயே வந்து இவங்க கேப்சர் பண்ணி, அவரோட தம்பியான ஊமத்துரை, செவத்தையாவெல்லாம் கொண்டு போய் பாளையங்கோட்டை சிறையில வந்து அடைச்சிருவாங்க. திருப்பி அவர் 1799ல அடைச்சிருவாங்க. திரும்ப இந்த பிப்ரவரி 1801ல பாளையங்கோட்டை சிறையில இருந்து, அ செவத்தையாவும், அதுக்கப்புறம் வந்து ஊமத்துரையும் தப்பிச்சு கமுதியில போய் பதுங்கியிருப்பாங்க. சரியா? ஸோ இத தெரிஞ்சுக்கிட்ட சின்னமருது, அவங்கள அங்கே தேடி போய் சிராவயல் அப்படின்னு வந்து இன்னைக்கும் சொல்லுவாங்க. நம்ம சிவகங்கை மாவட்டத்தில இருக்கு. சிராவயல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுவயலுக்கு வந்து அழைத்து வராரு. அன்னைக்கு வந்து மருது சகோதரர்களுடைய தலைமையிடமா இருந்திருக்கு இந்த சிறுவயல் அப்படிங்கிற ஏரியா. சரியா? ஸோ பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மிக குறைந்த காலத்தில் மீண்டும் கட்டி முடிக்கப்பட்டது. திரும்பவும் வந்து அந்த கோட்டைய வந்து கட்டி முடிக்கிறாங்க. அதாவது பிப்ரவரியில கூட்டிட்டு வராரு. மார்ச் அந்த 1 மாசத்துல அந்த 1 மாசத்துல
கட்டி முடிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி, திரும்ப ஏப்ரல்ல காலின் மெக்காலே அப்படிங்கிற தலைமையில பிரிட்டிஷ் படைகள் மீண்டும் அந்த கோட்டைய வந்து தாக்குறாங்க. மீண்டும் அந்த பாளையங்குறிச்சி கோட்டைய தாக்கி, மீண்டும் அத எல்லாத்தையும் சேதப்படுத்தி, உடைச்சு எறியிறாங்க. அப்ப வந்து அங்கேருந்து ஊமத்துரையும், செவத்தையாவும் திரும்ப தப்பிச்சு போயி மருது சகோதரர்கள் கிட்ட அடைக்கலம் வந்து கேட்கறாங்க. ஓகேவா? இப்படி தப்பி ஓடியவர்கள வந்து ஒப்படைக்கும்படி மருது சகோதரர்களுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வலியுறுத்துறாங்க. சரியா? அவங்க அவங்க வந்து தப்பிச்சு உங்க கிட்ட தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஜெயில்லேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. அதனால தயவு செஞ்சு எங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கறாங்க. ஆனா மருது சகோதரர்கள் வந்து அதெல்லாம் இல்ல. நாங்க எங்கள நம்பி வந்தவங்கள நாங்க கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் காட்டி குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதை கேள்விப்பட்ட இத அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, கர்னல் அக்னியும் கர்னல் அக்னியும் சரியா? இந்த பேர் பின்னாடியும் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. கர்னல் அக்னியும், கர்னல் இன்னஸும் வந்து சிவகங்கையை நோக்கி வந்து படை நடத்தி போறாங்க. மருது சகோதரர்கள் ஜூன் 1801ல நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி ஒரு பிரகடனத்த வெளியிடுறாங்க. சரியா? அதுதான் வந்து திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? இது முக்கியமான ஒரு டாபிக்ங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்னல் அக்னியும், கர்னல் இன்னஸும் வந்து சிவகங்கையை நோக்கி படையெடுத்து போறாங்க. ஸோ அந்த டயத்துல ஜூன்ல வந்து 1801ல திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வந்து வெளிவருது. இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை பொறுத்தவரைக்கும் பிரிட்டிஷாருக்கு எதிரா நம்ம சாதி, சமய, இன வேறுபாடு எதுவுமே இல்லாம நம்மளுடைய விடுதலைக்காக நம்ம எல்லாரும் ஒண்ணா நம்ம நிக்கணும் அப்படிங்கிற முதல் அறைகூவல் தான் இந்த 1801ஆம் ஆண்டினுடைய பேரறிக்கை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த பேரறிக்கை வந்து திருச்சியில அமையப்பெற்ற நவாபின் கோட்டையின் முன் சுவர்லையும், அதுக்கப்புறம் ஸ்ரீரங்க கோயில் நம்மளுக்கு தெரியும். நீங்க இப்ப கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸ்ரீரங்கத்துல வந்து பெருமாள் கோயில் இருக்கு பார்த்தீங்களா? ஸ்ரீரங்க கோவிலின் சுற்றுச்சுவர்லையும் வந்து ஒட்டப்படுது இந்த பேரறிக்கை. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட விளைந்த தமிழக பாளையக்காரர்கள் பலரும் ஒன்று திரண்டனர். சரியா? ஸோ இந்த அறிக்கைய பார்த்துட்டு எல்லாரும் வந்து ஒண்ணு சேர்றாங்க. ஸோ எல்லாரும் இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்து நம்ம எப்படி ஒண்ணு சேர்ந்தோம்? அங்கே, இங்கே, அங்கே, இங்கே. ஸோ இந்த மாதிரி மொத்தமா வந்து ஒண்ணு சேர்ந்து வராங்க. இப்படி ஒண்ணு சேர்ந்து வரும்போது, சின்னமருது கிட்டத்தட்ட ஒரு 20,000 வீரர்கள வந்து ரெடி பண்றாரு. 20,000 ஆட்களை வந்து ஆங்கிலேயருக்கு எதிரா வந்து திரட்டுறாரு. ஸோ இத கேள்விப்பட்டோன, அவன் சும்மா இருப்பானா ஆங்கிலேயரு? அவைங்க யோசிப்பாய்ங்க. அவைங்க பயந்துட்டாய்ங்க. 20,000 பேரா? ஆஹா! பெரிய டீமா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்றாங்க, டக்குனு வங்காளம், சிலோன். ஸோ அவைங்க தான் வந்து பெரிய ஆளாச்சே! ஸோ அவைங்க தான் வந்து ஆல் ஓவர் இந்தியால வந்து எல்லாம் இது பண்ணியிருக்கிறனால, வங்காளம், சிலோன், அதுக்கப்புறம் மலேயானா மலேசியா தான் சொல்றாங்கன்னு நெனைக்கிறேன். சிலோன் அப்படின்னா ஸ்ரீலங்கா, வங்காளம் அப்படின்னா பங்களாதேஷ் அப்படின்னு வந்து சொல்லலாம். வங்காள தேசம் தான் சொல்லுவாங்க. வங்காளம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆகிய இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகள வந்து விரைந்து வர சொல்றாங்க. "எல்லாம் வாங்கப்பா! எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வாங்க. இங்க வந்து மிகப்பெரிய ஒரு போர் நடக்கப் போகுது" அப்படின்னு சொல்றாங்க. இது போக இவங்களுக்கு புதுக்கோட்டை, அதுக்கப்புறம் எட்டயாபுரம் மற்றும் தஞ்சாவூர் அரசர்களுக்கு பிரிட்டிஷாருடன் கைகோர்த்தார்கள். சரியா? அப்புறம் புதுக்கோட்டை மன்னர்களும், எட்டயாபுரம், அதுக்கப்புறம் தஞ்சாவூர் இந்த 3 அரசர்களும் பிரிட்டிஷாரோட சேர்ந்துடுறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி புதுக்கோட்டை, எட்டயாபுரம் வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட்டு. நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. அவங்க வந்து பூலித்தேவருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணல. கட்டபொம்மன காட்டிக் குடுத்தது யாரு? இதே புதுக்கோட்டை, எட்டயாபுரம் மன்னர்கள் தான். ஸோ, அதனால இப்ப தஞ்சாவூர் அரசரும் வந்து சேர்ந்துக்கிட்டாரு. சேர்ந்து அவங்க சைடு போயிட்டாரு. இது ஏன் அப்படின்னாப்பா, இப்ப பிரிட்டிஷார் சைடு வந்து எல்லாமே இருக்கு. சரியா? அவங்கள்ட்ட பணம் இருக்கு. அவங்கள்ட்ட அதிகமான இது இருக்கு. இப்போ உங்களுக்கு போக போக தெரியும். அவங்க ஒவ்வொரு போர் நடத்தும்போதும், அங்க ஆற்காடு நவாபோட சேர்ந்துக்கிட்டு, நம்மளுக்கு திப்பு சுல்தானோட போர் நடத்தும்போதும் சரி, போர்ல வெற்றி பெறும்போதும் சரி, அதேமாரி பிரெஞ்சு காரர்களோட சண்டை போட்டு வெற்றி போடும்போதும் சரி, ஒரு சில மாநிலங்கள அவங்களுடைய கட்டுப்பாட்டுல கடைசியில ஆற்காடு நவாபே வந்து குற்றம் சுமத்தி அவரே தூக்குல போட்டுருவாங்க. அவரே வந்து தூக்குல போட மாட்டாங்க. அவர்ட்டயே வந்து இருக்கிற எல்லாத்தையும் புடுங்கிருவாங்க. முதல்ல வந்து எப்படின்னா, அடுத்து போக போக நான் சொல்றேன் இருங்க. உங்களுக்கு இப்பவே சொல்லிட்டோம்னா நல்லா இருக்காது. நல்லா இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அப்படியே கவனிச்சுக்கிட்டே வாங்க. புதுக்கோட்டை, எட்டயாபுரம் மற்றும் தஞ்சாவூரின் அரசர்கள் பிரிட்டிஷாருக்கு சேர்ந்துட்டாங்களா? ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் கொள்கை என்ற உத்தி விரைவில் பாளையக்காரர்களின் படைகளில் பிரிவினையை ஏற்படுத்தியது. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான். அதே பிரித்தாளும் கொள்கைய வச்சு திரும்பவும் உடைக்கிறாங்க. திரும்பவும் உடைச்சு இந்த 20,000 பேரையும் வந்து சிதறி ஓடுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஆங்கிலேயர்கள் மே 1801ல் சரியா? ஃபர்ஸ்ட்டு இது எப்ப நடந்திருக்கு? ஜூன்ல வந்து இந்த அறிக்கை வந்து போட்டிருக்காங்களா? இங்க பார்த்தோமா? ஜூன்ல அறிக்கைய போட்டிருக்காங்களா? அதுக்கப்புறம் ஜூலை 1 மாசம், திரும்ப மே மாசம். சரியா? இந்த மே மாசத்துல 1801ல் ஒரு நிமிஷம்ப்பா. 1801ல் தஞ்சாவூரிலும், திருச்சியிலும் இருந்த கலகக்காரர்களை தாக்கினார்கள். சரியா? தஞ்சாவூர்லயும், திருச்சிலயும் இருக்கக்கூடிய இந்த போராட்டக்காரர்கள வந்து தாக்கி வந்து ஓட விடுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து பிரான்மலையிலயும், காளையார் கோயில்லயும் போய் தஞ்சம் புகுடுறாங்க. சரியா? போய் வந்து தஞ்சமா அடைக்கலம் புகுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, பிரிட்டிஷ் படைகளால் மீண்டும் தோற்கடிக்கப்படுறாங்க. அவங்க எல்லாருமே பிரிட்டிஷ் படையால மீண்டும் தோற்கடிக்கப்பட்டு, இறுதியாக
வலுவான இராணுவம் இதில குடுத்திருப்பாங்க பாருங்க. வலுவான இராணுவம், சிறப்பான தலைமையும் கொண்ட ஆங்கிலேய கம்பெனியே விஞ்சு நின்றது. கழகம் தோற்றதால் 1801ல் சிவகங்கை இணைக்கப்பட்டது. புரியுதா? ஸோ இப்படி அவங்க ஒவ்வொரு இதையும் வந்து வெற்றி பண்ணும்போது, ஒவ்வொன்னா வந்து இணைச்சுக்கிட்டே வருவாங்க. ஒவ்வொரு இதுவா வந்து ஆல்ரெடி வந்து சேலத்தையும், திண்டுக்கல்லையும் வந்து அவங்க இணைச்சிருப்பாங்க. சரியா? வருவாய் மாவட்டங்களான சேலத்தையும், திண்டுக்கல்லையும் வந்து இணைச்சிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது, இந்த ஒரு போர்ல ஜெயிச்சதுக்கப்புறம் 1801ல சிவகங்கையையும் வந்து அவங்களோட இணைச்சுக்கிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ராமநாதபுரத்தின் அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில் 1801 அக்டோபர் 24 அன்னைக்கு வந்து மருது சகோதரர்கள் வந்து தூக்கிலிடப்படுவாங்க. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இத வந்து கேட்பாங்க. திருப்பத்தூர் ராமநாதபுரத்துக்கு அருகேலாம் தேவையில்ல. திருப்பத்தூர் கோட்டையில் 1801ஆம் ஆண்டு அக்டோபர் 24 சரியா? அன்னைக்கு தான் வந்து மருது சகோதரர்கள வந்து தூக்கிலிடுவாங்க. சரியா? ஸோ இதே அக்டோபர் 16 யாரு? நம்ம கட்டபொம்மன். சரியா? ஸோ அடுத்து வரும் பாருங்க. கீழ பாருங்களேன். ஊமத்துரையும் செவத்தையாவும். ஏன்னா அவங்களும் இவங்கள்ட்ட தானே அடைக்கலமா இருக்காங்க. மருது சகோதரர்களே வந்து புடிச்சுட்டாங்க அப்படின்னா, அடுத்து யாரு? ஊமத்துரையும் செவத்தையாவும் தானே. ஸோ அவங்களையும் பிடிக்கிறாங்க. அவங்கள புடிச்சு அதே 1801வது வருஷம் நவம்பர். இவர் வந்து அக்டோபருக்கு அடுத்து நவம்பர். இது 10வது மாசம் இவரு மருது சகோதரர்கள். 11வது மாசம் வந்து ஊமத்துரையையும் செவத்தையாவும் வந்து 16ஆம் தேதி நவம்பர் 16ஆம் தேதி பாளையங்குறிச்சி சிறை பாளையங்குறிச்சியில வச்சு தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. சரியா? ஸோ அவரு என்ன இப்ப கட்டபொம்மன் எப்ப தெரியுமா? கட்டபொம்மன் வந்து இதே அக்டோபர் 16 இவங்க வந்து நவம்பர் 16 இவங்க 2 பேத்துக்கும் வந்து ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அவர் அண்ணன், இவங்க 2 பேரும் தம்பி. அவர் வந்து அண்ணன வந்து அக்டோபர் 16 அன்னைக்கு வந்து போடுவாங்க. ஸோ தூக்குல போடுவாங்க. இவங்க தம்பி 2 பேரையும் வந்து நவம்பர் 16 அன்னைக்கு போடுவாங்க. சரியா? ஸோ இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது போக 73 பேர் வந்து பிடிக்கப்பட்டு மலேயாவின் பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டார்கள். சரியா? பினாங் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இருக்கும். அந்த நாடுக்கு வந்து அவங்கள நாடு கடத்திருவாங்க. அவங்களும் பாளையக்காரர்கள் தான். சரியா? போராட்டம் பண்ண வந்தவங்க. பாளையக்காரர்கள் வீழ்ச்சி அடைந்தாலும் அவர்களது வீரமும் தியாகமும் எதிர்கால சந்ததிகளை ஈர்ப்பதாக அமைந்துள்ளது. இதனால் மருது சகோதரர்களின் காலம் தென்னிந்திய புரட்சி. இது ரொம்ப முக்கியம்பா. மருது சகோதரர்களின் காலம் டேஷ் என்று அழைக்கப்படுவதோடு தமிழக வரலாற்றில் தனித்துவம் பெற்றதாகவும் கருதப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்பாங்கப்பா. அதாவது மருது சகோதரர்களின் காலம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா தென்னிந்திய புரட்சி அப்படிங்கிறத நாம வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கொஸ்டின் பாயிண்ட்ப்பா. அடுத்து கர்நாடகா உடன்படிக்கை. ஓகேவா? ஸோ இதுதான் முடிஞ்சிருச்சு. இப்ப மருது சகோதரர்களோட பீரியட் ஆரம்பிச்சு, அவங்களுடைய இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கைய வந்து ரெடி பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் நடந்து எல்லாம் டோட்டலா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்ப கர்நாடக உடன்படிக்கை. ஸோ இந்த கேப்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஏன்னா அடுத்தடுத்து தோல்விகள சந்திச்சுக்கிட்டே வரோம்ல. 1799ல வீரபாண்டிய கட்டபொம்மன், 801ல இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. அப்ப இந்த 3 ஆண்டுகள்ல பாளையக்காரர்களின் கழகம் அடக்கப்பட்டதன் விளைவு தமிழகத்திலிருந்து அனைத்து உள்ளூர் குடித்தலைமையினரின் எண்ணங்களையும் நீர்த்துப் போக செய்தது. சரியா? அதாவது சின்ன சின்ன அரசர்கள் இருப்பாங்கல்ல. ஸோ இவங்கள நம்பி இவங்கலாம் இருக்காங்க பார்த்துக்குருவாங்க. நம்மலாம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன சிற்றரசர்கள், சின்ன சின்ன தமிழகத்துல இருக்கக்கூடிய உள்ளூர் தலைமையில இருக்கக்கூடியவங்க. ஸோ இவங்களுடைய எண்ணங்கள்லாம் வந்து "என்னடா இது நம்மனால ஒண்ணுமே பண்ண முடியாது போலயே" அப்படிங்கிற மாரி தோண ஆரம்பிச்சிருச்சு. 1801 ஜூலை 31ல ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின் விதிகளின்படி பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியதோடு பாளையக்காரர் முறையும் முடிவுக்கு வந்ததுடன் அனைத்து கோட்டைகளும் இடிக்கப்பட்டு அவர்களது படைகளும் கலைக்கப்பட்டன. ஓகேவா? 1801 ஜூலை 31ஆம் தேதி என்ன பண்றாங்க? ஸோ இனிமே வந்து நாங்களே டைரக்ட்டா வந்து நிர்வாகத்த வந்து எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுக்கு வந்து நாங்க வந்து வரி மட்டும் வசூல் பண்ணிக்கிறோம் இந்த நேரத்தில. எங்களுக்கு சொந்தமாலாம் வேணாம். நாங்க நிர்வாக பொறுப்பு வந்து எங்களுக்கு தேவையில்ல. நாங்க வரி வசூல் பண்றது மட்டும் நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஆற்காடு நவாப்ட்ட பேசி தான் இவங்க வந்து நம்ம இடத்தெல்லாம் கேப்சர் பண்ணி ஆற்காடு நவாப்ட்ட குடுத்துட்டு, அங்கே நம்ம வரிய மட்டும் அவங்க வாங்கிக்கிருவாங்க. அதில 6ல 1 பங்க வந்து ஆற்காடு நவாபுக்கு வந்து குடுத்துருவாங்க. ஆனா இப்ப கடைசில என்ன ஆகும்? ஆற்காடு நவாபே அடிச்சு விரட்டிட்டு, எல்லா நிர்வாகத்தையும் எங்கள்ட்டயே குடு அப்படின்னு சொல்லி ஆற்காடு நவாப்ட்டயே வந்து அடிச்சு விரட்டி விட்டுருவாய்ங்க. சரியா? ஸோ அதெல்லாம் வந்து பின்னாடி நடக்கும் பாருங்க. ஸோ இப்ப இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து 1800 ஜூலை 31ல தான் உள்ள வராங்க. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாங்களே வந்து பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி டைரக்ட்டா வந்து உள்ள நேரடி கட்டுப்பாட்டுக்கு வந்து வராய்ங்க. ஸோ அடுத்தது வந்து யார பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, தீரன் சின்னமலை அவர்கள பத்தி பார்க்க போறோம். சரியா? இவருடைய பீரியட் வந்து 1756 டூ 1805 ஓகேவா? ஸோ தீர்த்தகிரி இவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீர்த்தகிரி. இது கேள்வி கேட்பாங்க. தீரன் சின்னமலையின் இயற்பெயர் என்ன அப்படின்னா தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் 1756ல வந்து
வந்து பிறக்கிறாரு. ஓகேவா? அவர் சிலம்பு, வில்வித்தை, குதிரையேற்றம் மட்டுமல்லாமல் நவீன போர் முறைகளையும் கற்றுக்கொண்டார். சரி, இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். கொங்கு பகுதியில இவருடைய வேலை என்ன? இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கொங்கு பகுதியில குடும்ப மற்றும் நில பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல். சரியா? அந்த நாட்டாம மாரி நம்ம அந்த படத்துகள்லாம் பழைய படங்கள்லலாம் பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த நாட்டாம மாதிரி குடும்ப அதுக்கப்புறம் நில பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு வந்து குடுக்குறது தான் வந்து இவருடைய வேலையா வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த ஏரியா வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கு அப்படின்னா, மைசூர் சுல்தானுடைய கண்ட்ரோல்ல வந்து இருந்திருக்கு. சரியா? அப்பகுதி வந்து மைசூர் சுல்தானின் கட்டுப்பாட்டுல வந்து இருந்திருக்கு. திப்புவின் திவானான முகமது அலி தான். சரியா? திப்புவின் திவானான முகமது அலி அப்படிங்கிறவர் தான் வந்து அந்த ஏரியால வரி வசூல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஒரு நாள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த திவான் முகமது அலி வந்து வரி வசூல் பண்ணிட்டு, திரும்ப வந்து போய்க்கிட்டு இருக்காரு. மைசூருக்கு வந்து போய்க்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி ஒரு முறை திவான் வசூலிக்க வரி பணத்தோடு மைசூருக்கு வந்து போய்க்கிட்டு இருக்காரு. அப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது, இவர் இந்த தீர்த்தகிரி தீரன் சின்னமலை அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, அவர வழிமறிச்சு அந்த வரி பணத்த பூரா பறிச்சுக்கிறாரு. அந்த வரி பணத்த பூரா பறிச்சுக்கிட்டு போய் சொல்லு. முகமது அலிட்ட போய் சொல்லு. சிவமலைக்கும், சென்னிமலைக்கும் இடையில இருக்க இந்த சின்ன மலை தான் வந்து எல்லா பணத்தையும் புடுங்குனேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லு. வரி பணத்த பிடுங்கிக் கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி அனுப்புவார். சரியா? ஸோ இந்த சென்டென்ஸ்லாம் முக்கியங்க. சிவமலைக்கும், சென்னிமலைக்கும் இடையே இருந்த இந்த சின்ன மலையே வரி பணத்தை பிடுங்கிக் கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல் என்று அறிவுறுத்தினார். அதன் பிறகே இவர் தீரன் சின்னமலை என்று அழைக்கப்பட்டார். ஓகேவா? ஸோ, இப்போ வந்து நீங்க நெனைக்கலாம், சார் ஏன் சார் நீங்க லைன் பை லைனா நடத்துறீங்க? நீங்க வந்து ஏன் நம்ம முக்கியமானது மட்டும் பார்த்தா போதாதா? போதாதுப்பா. நீங்க இத தப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் ஒரு விஷயத்த வந்து ரியாலிட்டிய சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம அதிகமான நேரம் செலவழிச்சு தான் ஆகணும். சரியா? ஸோ, அதனால தான் வந்து வீடியோஸுமே வந்து இவ்வளோ லென்த்தா இருக்கு. நான் தமிழ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் நம்ம ஷார்ட்டா குடுக்குறோம். ஸோ, அந்த மாரி நம்மளால ஜிஎஸ்ஸே வந்து குடுக்க முடியும். என்னால இந்த பாடத்த ஒரு 20 மினிட்ஸ்ல வந்து என்னால நடத்த முடியும். சரியா? வெறும் 20 நிமிஷத்துல மொத்த பாடத்தையும் வந்து சொல்ல முடியும். இது படிச்சுக்கோங்க, இது படிச்சுக்கோங்க, இது படிச்சுக்கோங்கன்னு எங்கெங்க அப்படிங்க நான் லேசா சொல்லிட்டு போய்க்கிட்டே இருப்பேன். சரியா? ஆனா அப்படி நீங்க படிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ, அதனால தான் நான் டைம் போனாலும் பரவாயில்லேன்னு நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நடத்துறேன். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு கூற்று காரணங்கள் கேள்வியா கேட்பாங்க அதிகமா. சரியா? அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கூற்று காரணங்களா கேட்கறாங்கன்னா, ஸோ இப்ப இந்த ஒரு பேரா இருக்கு அப்படின்னா, இங்கருந்து ஆரம்பிக்கிறோம்னு வைங்களேன். இங்கேருந்து ஒரு பேரா இருக்கு அப்படின்னா, இந்த திப்புவின் இறப்பிற்கு பிறகுன்னு ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்களேன். இந்த பேராவ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4 பாயிண்ட்டா குடுத்துருவாங்க. 4 பாயிண்ட்டா குடுத்துட்டு, இதுல எது நடந்துச்சு, எது எது நடக்கல, எந்த கூற்று கரெக்ட்டு, அதுக்கான எந்த காரணம் கரெக்ட்டு அப்படிங்கிற மாரி கேட்டுருவாங்க. சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஜெனரலா அந்த ஒன் வேர்ட் மட்டும் படிச்சுட்டு போனா பத்தாது. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்து நான் லைன் பை லைனா நடத்துறேன். சரியா? யாருக்கு வந்து லென்த்தா போற மாரி ஃபீல் ஆச்சு, கொஞ்சம் இதா ஃபீல் ஆச்சு அப்படின்னா வந்து சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் உங்கள்ட்ட அத கேட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் வந்து நம்ம பொறுமையா தான்ப்பா பார்க்கணும். ஏன்னா ஜிஎஸ் தான் வந்து இந்த வாட்டி எக்ஸாம்க்கு வந்து டிசைடிங் ஃபேக்டர். ஜிஎஸ்ஸ வச்சு தான் இந்த வாட்டி யார் வெற்றியாளர், யார் தோல்வியாளர் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. சரியா? வரி பணத்த பிடுங்கிட்டு இவரு அனுப்பிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் இவர வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சரியா? இத கேட்டுட்டு இது வந்து பெரிய அவமதிப்பாயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, சுல்தான் என்ன பண்றாரு, திவான் சின்னமலையை தாக்க படை அனுப்புறாரு. 2 படைகளுக்கும் வந்து நொய்யல் ஆற்றங்கரையில எங்கேப்பா? நொய்யல் ஆற்றங்கரையில வந்து மோதிக்கொள்றாங்க. சரியா? நொய்யல் ஆற்றங்கரையில வந்து இவங்களுக்கு சண்டை நடக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. நொய்யல் ஆற்றங்கரையில வந்து 2 பேர் வந்து மோதிக்கிறாங்க. அதுல சின்னமலை தான் வந்து வெற்றி பெறுறாரு. ஓகேவா? இது வெற்றி அடைஞ்சோனே திப்புவின் இறப்புக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து திப்பு வந்து இறந்துடுறாப்ல. அதுக்கு அதுக்கு அப்புறம் வந்து அவர் அங்கேயே வந்து ஒரு கோட்டைய வந்து கட்டுறாரு. கோட்டைய கட்டி தீரன் சின்னமலை அதே இடத்துல ஒரு கோட்டைய கட்டி அங்கேருந்து வெளியேறாம, அங்கேருந்தே ஆங்கிலேயர்கள் வந்து போராடுறாரு. எதிர்த்து வந்து போராடுறாரு. ஸோ அதனால அந்த இடத்த வந்து ஓடா நிலை. ஓடாம அங்கே நின்னு அவர் சண்டை போட்டதுனால, அந்த இடத்துக்கு ஓடா நிலை அப்படிங்கிற பெயர் வருது. அவர் பிடிபடாமல் இருப்பதற்காக கொரில்லா போர் முறைய வந்து பயன்படுத்தியிருக்காரு. சரியா? இந்த கொரில்லா போர் முறை அப்படிங்கிறது வந்து நம்ம சேகுவாரா புக்ல அந்த மாரி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். சேகுவாரா அவங்கலாம் வந்து இந்த முறைய வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதையே வந்து இவரும் வந்து பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஸோ இவங்கலாம் வந்து இப்ப தான். ஸோ அந்த காலத்திலே வந்து அப்பவே வந்து இவர் வந்து கொரில்லா போர் முறைய வந்து கையாண்டுருக்காரு. இறுதியாக அவரையும் அவர் சகோதரர்களையும் கைது செய்த ஆங்கிலேயர்கள் அவர்களை சங்ககிரியில் வந்து அடைத்து வச்சிருப்பாங்க. சரியா? அது வந்து சிவகிரிப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து சிவகிரி பாளையக்காரர்கள் யாருக்குமே ஒத்துழைக்க மாட்டாங்க. இப்ப வந்து இவங்கள வந்து புடிச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சங்ககிரி சிறையில வந்து இவங்கள
அடைச்சு வச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஆங்கிலேய ஆட்சிய வந்து நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வற்புறுத்துவாங்க. யார? தீரன் சின்னமலையையும், அவங்களுடைய சகோதரர்களையும் வந்து வற்புறுத்துவாங்க. ஆனா அவங்க வந்து நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுத்துருவாங்க. ஸோ அதனால 1805ல ஜூலை 31ஆம் தேதி 1805 ஜூலை 31ஆம் தேதி அன்னைக்கு சங்ககிரி கோட்டையோட உச்சியில வச்சு அவங்க எல்லாரையுமே வந்து தூக்குல போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து தீரன் சின்னமலை அவர்களுடைய கதையில வந்து நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது வேலூர் புரட்சி. ஸோ உங்களுக்கு லைட்டா புரியாத மாரி இருந்தாலும் திரும்ப ஒருக்க பாருங்க. ஓகேவா? ஸோ எப்பயுமே வந்து ஜிஎஸ் வந்து நம்மளுக்கு எடுத்தோனே புரியாது. ஆனா வந்து நம்ம எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து டீட்டெயிலா நடத்துறோம்னா, ஒரு தடவ உங்களுக்கு மனசுல நின்றுச்சு அப்படின்னா, திரும்ப வந்து உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் வந்து வராது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நம்ம இந்த புக்க வச்சு நடத்துறோம். சரியா? நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சொல்லிக்கிறேன். யூடியூப் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் புக்க வச்சு நடத்துறோம். இது வந்து பின்னாடி வந்து நம்ம ரிவிஷன் குடுத்துருக்கோம். சரியா? நம்ம ஷெட்யூல்ல வந்து குடுத்துருப்போம் ரிவிஷன்னு. ஸோ அந்த டயத்துல நான் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ட மட்டும் எடுத்து நோட்ஸ் மாதிரி வச்சு நான் உங்களுக்கு நடத்திருவேன். ஸோ இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாரி நடத்திருவேன். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மைண்ட் செட் ஆயிரும். இப்போ வந்து நீங்க புக்க ஃபுல்லா படிக்கணும். எதுக்காகனா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த கூற்று காரணங்கள் கேள்வி வரும். அதுக்காக தான். சரியா? ஸோ அதனால கொஞ்சம் இதுல வந்து ஜிஎஸ்ல வந்து அதிக எஃபோர்ட் போடுங்க. தமிழ்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸிப்பா. 1 மாசம் போதும் தமிழுக்குலாம். இலக்கணம்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. சரியா? ஸோ ஒண்ணும் நீங்க வந்து பயப்படுற அளவுக்கு தமிழ்ல வந்து பெரிய விஷயமே இல்ல. தமிழ்ல வந்து அதாவது தமிழ பொறுத்தவரைக்கும் போர்ஷன், சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஆனா வந்து நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அது ஒரு விஷயம். இந்த வாட்டி நம்ம அதுல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதனால இந்த வாட்டி ஜிஎஸ் தான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா வந்து இருக்கும். அதனால ஜிஎஸ்ஸ வந்து திரும்ப திரும்ப சொல்றேன். நல்லா படிங்க. திரும்ப திரும்ப படிங்க. முக்கியமான பாடங்கள திரும்ப திரும்ப படிங்க. சரியா? ஸோ அப்பனா தான் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த பாடத்துலருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். மாற்றமே கிடையாது. ஸோ அதனால இவ்வளோ தூரம் வந்து நம்ம இத டெப்த்தா நடத்துறோம். சரியா? தென் தமிழகத்தின் பாளையக்காரர்கள், வேலூர் புரட்சி இதான்ப்பா ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஸோ இவ்வளோ நேரம் வந்து இவங்க எல்லாரும் போராடுனாங்களா? இப்ப இந்த எல்லா போராட்டமும் ஓஞ்சிருச்சு. இவங்க எல்லாருமே வந்து தூக்குல இட்டுருவாங்க. இந்த மாரி பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிரும். ஸோ இனிமே தான் வந்து அப்படியே கதை மாறும். இனிமே என்ன ஆகும்னா, வேலூர் புரட்சிங்கிறது நம்மளுடைய சிப்பாய்கள வந்து அவங்க ராணுவத்துக்கு வந்து வேலைக்கு வந்து ஆட்கள் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் உள்ள இருந்து கொதிச்சு எழுவாங்க. சரியா? அப்பதான் வந்து இந்த போராட்டம் வந்து பெருசா வெடிக்கும். சரியா? இதான் வந்து வேலூர் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் தமிழகத்தில் பாளையக்காரர்கள் அனைவரையும் ஒடுக்குவதற்கு முன்பாகவே கிழக்கிந்திய கம்பெனி 1792லயே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1799ல தான் வந்து கட்டபொம்மனே வந்து இறந்திருப்பாரு. 1800ல வந்து மருதுபாண்டியர்கள் பீரியட் வந்து ஆரம்பிச்சிருக்கும். 801ல வந்து திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. ஸோ 805ல தீரன் சின்னமலை தூக்குல இட்டுருப்பாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி 1792லயே திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவுல வந்து சேலத்தையும், திண்டுக்கல்லையும் நான் சொன்னேன்னா, சேலத்தையும், திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்கள வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வாங்கிக்கிருவாங்க. சரியா? நீங்க தோத்துட்டீங்க. இந்த 2 மாவட்டத்த எங்கள்ட்ட குடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கிக்கிருவாங்க. அதுக்கப்புறம் 1799ல நம்ம ஆங்கிலோ மைசூர் போரின் முடிவில் கோயம்புத்தூரும் இணைக்கப்பட்டுருவாங்க. சரியா? மைசூர்ல போர் நடந்துச்சா, மைசூருக்கும் இவங்களுக்கும் வந்து போர் நடந்துச்சா, ஸோ அதுலயும் வந்து இவங்க வெற்றி பெற்று கோயம்புத்தூரையும் வந்து அவங்களோட இணைச்சுக்கிருவாங்க. அதுக்கப்புறம் 1798ஆம் ஆண்டு தஞ்சாவூரின் அரசர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, கட்டபொம்மனை எதிர்த்து வந்து போரிடும்போது 1798ல தஞ்சாவூர் அரசரும் சேர்ந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பகுதிய இறையாண்மை உரிமையை ஆங்கிலேயருக்கு விட்டுக் கொடுத்து, அதே ஆண்டு கப்பம் கட்டும் நிலைக்கும் தள்ளப்பட்டார். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆங்கிலேயர்கள பொறுத்தவரைக்கும் அப்படிதான்ப்பா. நான் ஆல்ரெடி சொன்னது தான். தேவை உள்ள வரைக்கும் தான். நம்ம போன வீடியோலயே பார்த்திருந்தோம். நீ தேவைப்படுற வரைக்கும் உன்னைய யூஸ் பண்ணுவாங்க. சரியா? உன் தேவை முடிஞ்சுச்சுன்னா, உன்னையும் வந்து அதே மாரி கொன்னுட்டு போயிருவாய்ங்க. ஸோ இது புரியாம தான் அன்னைக்கு நெறையா பேர் வந்து நம்ம உள்ள போய் விழுந்து, அவங்க சொல்றத கேட்டு, அந்த இத வந்து புரிஞ்சுக்கிறாம, கடைசியில வந்து அவங்களே வந்து நெறைய பேர் இப்ப நம்ம யூசுப் கான் பார்த்தோம். யூசுப் கான வந்து அப்படிதான் நம்பிக்கை துரோக குற்றம் சாட்டி வந்து அவர தூக்குல போட்டுருப்பாங்க. ஏன்னா, அவங்களுடைய வேலை முடியிற வரைக்கும் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இத வந்து அன்னைக்கு நம்மளுடைய தமிழ் ஆட்கள் வந்து யாருமே வந்து புரிஞ்சுக்கிறல. சரியா? அதனால தான் வந்து அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் அவ்வளோ ஈஸியா வந்து நம்மள வந்து கையாண்டாங்க. சரியா? ஸோ இப்ப தஞ்சாவூர் அரசர் வந்து அந்த பகுதி இறையாண்மை உரிமை மொத்தத்தையும் வந்து ஆங்கிலேயர்களுக்கு குடுத்துருவாரு. தஞ்சாவூர்ல நீங்களே வந்து அதிகார உரிமை எல்லாத்தையும் குடுத்துருவாரு. அந்த வருஷமே வந்து அவர வந்து வெளியேத்தி, அவர வந்து அவரே வந்து கப்பம் கட்டுற அளவுக்கு வந்து அவர தள்ளிருவாங்க. அதுக்கப்புறம் கட்டபொம்மனுடைய எதிர்ப்பு 1799ல, மருது சகோதரர்களின் எதிர்ப்பு 1801ல இது எல்லாத்தையும் வந்து ஒடுக்கிய பின்னாடி இது எல்லாத்தையும் ஒடுக்கிட்டாங்கப்பா. ஃபர்ஸ்ட் என்னன்னா 1792ல இருந்து சரியா? திப்புவோடு மோதல்ல சேலம், திண்டுக்கல்லு 99ல வந்து கோயம்புத்தூரு, அதுக்கப்புறம் தஞ்சாவூரு, அப்புறம் வந்து கட்டபொம்மன் எதிர்ப்புல வந்து அ பல பாஞ்சாலங்குறிச்சி, ஸோ இந்த ஏரியா க்ளோஸு. அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் எதிர்ப்புல வந்து சிவகங்கையும் வந்து இணைச்சிருவாங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க தான் மெயின் கான்செப்ட்டே. ஆற்காடு நவாப்ன்னு ஒருத்தர் இருந்தாரா? எல்லாத்தையும் வாங்கி அவர்ட்ட தானே குடுத்தாங்க. இப்ப என்ன பண்ணுவாருன்னா அவரு
இங்க பாருங்க. ஆற்காடு நவாபை விசுவாசமற்றவர் எப்படி? ஆற்காடு நவாபை விசுவாசமற்றவர் என்று குற்றம் சுமத்தி, அவர் மீது கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை திணித்தனர். ஓகேவா? 1801ல ஏற்பட்ட இவ்வொப்பந்தத்தின்படி ஆற்காடு நவாப் வந்து வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை ஸோ இது எல்லாமே ஆற்காடு நவாப்ட்ட தானே இருந்துச்சு. ஸோ திருச்சிராப்பள்ளி, மதுரையெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டே வீழ்ந்தது அப்படின்னு போட்டாங்க தெரியுமா? அப்பயே ஆற்காடு நவாப் கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. வரி மட்டும் ஆங்கிலேய கம்பெனி வந்து வரி வாங்கிக்கிருவாங்க. ஆனா யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, ஆற்காடு நவாப் கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அது எல்லாத்தையும் திரும்ப வாங்கிருவாங்க. மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை அவற்றை நிர்வகிக்கும் அதிகாரத்தோடு ஒப்படைத்து விட வேண்டும் என்பதாகும். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிலேயர்கள் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு நிர்வாகம் வேண்டாம். நாங்க வரி மட்டும் வசூலிச்சுக்கிறோம். அப்படின்னு வந்து சொல்லி எல்லா ஊரையும் வந்து இப்போ வந்து ஆற்காடுன்னு ஒரு ஏரியா இருக்கு அப்படின்னா, இங்க ஆற்காடு நவாபு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ சின்ன சின்ன கிராமங்கள் இந்த மாரி இருக்கிற சுத்தி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொன்னா வந்து ஆற்காடு நவாப்போட சேர்ந்து வெள்ளையர்களும் வந்து இவங்களும் வந்து சேர்ந்து ஆங்கிலேயர்களும் வந்து இவங்களும் வந்து சேர்ந்து ஸோ ஒவ்வொரு இடமா வந்து போருக்கு போனாங்க. சரியா? ஒவ்வொரு இதுக்கா வந்து போருக்கு போய் அங்க எல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம், ஸோ அந்த நாட ஃபுல்லாத்தையும் வந்து ஆற்காடு நவாபோட இணைச்சுட்டாங்க. ஓகேவா? ஆற்காடு நவாப் கண்ட்ரோலுக்கு வந்து எல்லா ஊரும் வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்ப இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இப்ப எல்லா ஊரும் மொத்தமா ஆற்காடு நவாப்ட்ட இருக்கா, இப்ப ஆற்காடு நவாபையும் க்ளோஸ் பண்ணிட்டு, அதை எல்லாத்தையும் ஈஸியா வந்து இந்த கம்பெனிக்காரங்க வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஒரு ஆள் கண்ட்ரோல் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டா, நம்ம தனித்தனியா போய் ஒவ்வொரு ஆள்ட்டயும் சண்டை போட்டு நம்ம வாங்குறதுக்கு, ஒரு ஆள் கண்ட்ரோல்ல மொத்தமா எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு, சூழ்நிலை எல்லாம் சரியானதுக்கு அப்புறம், சூழ்நிலை அவங்களுக்கு ஏத்த மாரி அமைஞ்சதுக்கு அப்புறம், அந்த ஒரு ஆள்ட்ட இருந்து அடிச்சு எல்லாத்தையும் மொத்தமா புடுங்கிட்டு போயிறது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இதுதான் வந்து ஆற்காடு நவாபுக்கும் வந்து நடந்திருக்கும். சரியா? அவர்ட்ட குடுக்குற மாரி குடுத்துட்டு, கடைசியில எல்லாத்தையும் வந்து எங்களுக்கே திரும்ப நிர்வாக உரிமையோட குடுங்கன்னு சொல்லி வாங்கிருவாங்க. ஓகேவா? ஸோ, இதுக்கப்புறம் தான் வந்து இந்த போர் வந்து ஆரம்பிக்குது. இது இது வந்து எதனால அப்படிங்கிறத மேல சொல்லியிருப்பாங்க. ஸோ, இதுக்கு அடுத்து தான் வந்து இதுக்கு எப்படி வந்து ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்திய வீரர்களின் மனக்குறை. ஆனாலும் எதிர்ப்பு அடங்கவில்லை. இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் அந்த எதிர்ப்புங்கிறது வந்து எல்லாரோட மனசுக்குள்ளயுமே வந்து இருந்திருக்கு. எதனால அப்படின்னா, வெளியேற்றப்பட்ட சிற்றரசர்களும், சுவாந்தார்களும் கம்பெனி அரசுக்கு எதிராக எதிர்கால திட்டம் குறித்து நிதானமாக சிந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். சரியா? அதாவது இந்த சிற்றரசுகள் இவங்கலாம் வந்து அடிச்சு வெளியேத்துனாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க எல்லாரும் இந்த கம்பெனிக்காரங்கள எப்படியாவது விரட்டி ஆகணும்டா அப்படின்னு வந்து டெய்லி வந்து திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு எப்படி காந்தி, இவங்கலாம் வந்து ஒரு கூட்டம் போட்டு எல்லாம் நெறையா பண்ணுவாங்க தெரியுமா? இந்த மாரி இவங்களும் வந்து அந்த காலத்துல போராடிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதன் விளைவாக வெளிப்பட்டதே 1806ஆம் ஆண்டு வேலூர் புரட்சி ஆகும். சரியா? இதனுடைய விளைவு தான் இந்த வேலூர் புரட்சி. புரட்சியின் இறுதி நிகழ்வு அந்நிய ஆட்சியை தூக்கி எறிவதை நோக்கமாக கொண்டிருந்தது. சரியா? அதாவது இந்த பிரிட்டிஷ்காரர்கள நம்ம தூக்கி எறியணும்டா! அப்படிங்கிறது தான் வந்து இவங்களுடைய முழு ஒரு எண்ணமா வந்து இருந்துச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. 1700 கிட்ட வந்தோம். 750 கிட்ட வந்து ஆரம்பிச்சவங்க 1800, 805ல வந்து ஃபுல்லா கம்பெனி கீழ வந்து கேப்சர் பண்ணிருவாங்க. சரியா? அவங்களுடைய வந்து நிர்வாக அமைப்பையும் எடுத்துக்குருவாங்க. இது வந்து எவ்வளோ தூரம் போகும்னா, 1858 வரைக்கும் போகும். சரியா? அந்த 50, 58, 50 வரைக்கும் போகும். ஸோ, அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் நேரடி கண்ட்ரோலுக்கு வந்து எடுத்துரும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம இத எங்க பார்த்தோம்னா, பாலிட்டில வந்து பார்த்திருப்போம். சரியா? ஸோ, அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப புரட்சியின் இறுதி நிகழ்வு. அந்நிய ஆட்சியை வந்து எதிர்வது தான். சரியா? பிரிட்டிஷாரின் ராணுவத்தின் சிப்பாயாக பணியாற்றியவர்களுக்கு குறைவான ஊதியம். அதாவது நம்ம நாட்டுல இருந்து அவங்களுக்கு வந்து வேலைக்கு வந்து ஆள் எடுத்து பண்ணாங்க. சரியா? நம்மளுடைய வீரர்கள வந்து ரா பிரிட்டிஷாருடைய ராணுவத்துக்கு சிப்பாயா வந்து பணிய வந்து வேலையில வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, குறைவான ஊதியம் தான் வந்து குடுத்துருக்காங்க. பதவி உயர்வு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியான ஒரு வாய்ப்பு தான் வந்து இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் நெனச்சு, இவங்க ஒரு கடுப்போடயே, ஒரு கோவத்தோடயே தான் பணியாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. "இப்படிலாம் பண்றியா நீ?" அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தங்களின் சமூக, சமய நம்பிக்கைகளை ஆங்கிலேயர்கள், அதிகாரிகள் குறைவான மதிப்பளித்தனர். சரியா? அவங்களுடைய சமய நம்பிக்கைகளுக்கும், அவங்க சாமி கும்புற விஷயங்கள், அவங்களுடைய சமூக நம்பிக்கைகள், சமய நம்பிக்கைகள் இது எல்லாத்தையுமே வந்து ஆங்கிலேயர்கள் வந்து மதிக்கவே இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. மேலும் அவர்களின் கோபத்தை வந்து வலுப்படுத்தியது. சரியா? விவசாய பின்னணி கொண்ட வீரர்களின் வேளாண் சிக்கலும் அவர்களை மேலும் சிரமப்படுத்தியது. சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலக்குத்தகை முறையில் ஒரு நிலையற்ற தன்மை பட்டதாலும் 1805ல் பஞ்சம் ஏற்பட்டதாலும் பல சிப்பாய்களின் குடும்பங்கள் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தன. சரியா? ஸோ அப்ப
வீரர்களுக்கு வந்து வேளாண்மையிலேயும் வந்து சிக்கல் இருக்கு. அதுபோக இந்த நில குத்தகை முறையும் வந்து இவங்க வந்து ஒரு நிலையற்ற தன்மையா வச்சிருந்திருக்காங்க. இது போக 1805ல மிகப்பெரிய பஞ்சம் வந்து ஏற்படுது. சரியா? ஸோ இதனாலேயே வந்து பல சிப்பாய்களுடைய குடும்பம் வந்து பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு வந்து தள்ளப்படுது. இது எல்லாத்தையுமே வச்சு இவங்க இவங்க மனசுக்குள்ள வந்து அவ்வளோ வெறி வந்து வருது. அந்த டைம்னு பார்த்து திப்புவின் மகன்களும் அவர்தம் குடும்பத்தினரும் வந்து வேலூர் கோட்டையில வந்து சிறை வைக்கப்படுறாங்க. சரியா? திப்புவுடைய மகன்களையும் திப்பு வந்து இறந்துட்டார்ல. இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன்களையும், அவருடைய குடும்பத்தாரையும் வந்து வேலூர் கோட்டையில வந்து சிறை வைக்கிறாங்க. இந்த வேளையில தங்கள் அதிருப்திய வந்து வெளிப்படுத்தும் அந்த வாய்ப்பு கூடி வந்தது. ஸோ இதுதான் வந்து சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கொதிச்சு எழுறாங்க. ஸோ கொதிச்சு எழுறது மட்டும் இல்லாம, ஸோ இன்னொரு சம்பவமும் நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இதுப்பா. என்னென்ன பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது. செகண்ட் வந்து திப்புவுடைய மகன்களையும், அவங்களுடைய குடும்பத்தாரையும் வந்து கோட்டையில வந்து அடைக்கிறது. 3வது வந்து இந்த கமாண்டர் இன் சீஃப் சர் ஜான் கிரடாக் அப்படிங்கிறவரு ஒரு ராணுவ விதிமுறைகள வந்து வெளியிடுறாரு. சரியா? புதிய ராணுவ விதிமுறைகள். இது எப்படின்னா, இப்ப நம்ம ஸ்கூல், காலேஜ்லாம் போனோம்னா சொல்லுவாங்கல்ல நம்மள்ட்ட, ஃபார்மல் தான் வந்து போட்டு வரணும், டை கட்டிட்டு வரணும், ஸோ பெல்ட் போட்டு வரணும், ஷூ போட்டு வரணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு ஆர்டர் போடுவாங்க தெரியுமா? ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆர்டர வந்து கிரியேட் பண்றாங்க. யாருன்னா, சர் ஜான் கிரடாக். ஓகேவா? ஸோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய ராணுவ விதிமுறையை க அமைத்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. சர் ஜான் கிரடாக் அப்படின்னு நீங்க வந்து சொல்லணும். ஓகேவா? ஸோ புதிய விதிமுறைகளின்படி இந்திய வீரர்கள் சீருடையில் இருக்கும்போது சாதி அடையாளங்களையோ இதெல்லாம் வந்து கேட்பாங்கப்பா. இது எல்லாத்தையுமே இது அப்படியே வந்து கூற்று காரணங்கள்ல குடுத்து எது சரி, எது தவறுன்னு கேட்பாங்க. ஓகேவா? இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்த விதமான சாதி அடையாளங்கள், அதுக்கப்புறம் காதணிகள் வந்து அணியக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. தோடு போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் தாடையை முழுவதுமாக சவரம் செய்யவும், மீசையை ஒரே பாணியில் வைத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டனர். அதாவது வந்து அவங்க வந்து தாடிய வந்து சுத்தமா சேவ் பண்ணி கிளீன் ஷேவ்ல இருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் மீசைய வந்து அந்த காலத்துல இந்த முறுக்கு மீசை, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீட்டா வந்து சின்னமா இந்த வெள்ளைக்காரர்கள்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா? சின்னமா நீட்டா ஒரே மாரி எல்லாரும் வெட்டிக்கிறணும்ப்பா அப்படின்னு வந்து சொல்ட்டாங்க. அடுத்து புதிய வகை தலப்பாகை எரிகிற தீயில் எண்ணெய் சேர்ப்பது போல இருந்தது. சரியா? புதுசா வந்து ஒரு தொப்பிய வந்து கொண்டு வராங்க. அந்த தொப்பியில என்ன ஒரு பிரச்சனைனா, எல்லாருக்கும் ஆட்சேபனைக்குரியதா வந்து ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, தலைப்பாகையில் வைக்கப்படும் விலங்கு தோலினால் ஆன லட்சணை. அதுல வந்து ஒரு முத்திரை மாதிரி ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த முத்திரை வந்து ஒரு விலங்கினுடைய ஒரு தோல்ல இருந்து வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு மாரி உங்களுக்கு ஆட்சேபனையாக்குரியதா இருக்கு. அருவருப்பான ஒரு விஷயமா வந்து இருக்கு. சரியா? புதிய தலப்பாகையை அணிவதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி இந்திய சிப்பாய்கள் எல்லாருமே வந்து சொல்றாங்க முன்னாடியே. ஆனா இத கம்பெனி நிர்வாகம் கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்ல. சரியா? புரட்சி வெடிக்குது. இப்ப நம்ம பார்த்தது காரணங்கள். 3 காரணங்கள்ப்பா. என்னென்ன? ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்களுக்கு வந்து ஊதியம் குறைவா இருக்கு, பதவி உயர்வு இல்ல, பொருளாதார சூழ்நிலைகள், சமூக சமய நம்பிக்கைகள வந்து ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து ஏத்துக்க மாட்றாங்க. வேளாண் சிக்கல் இருக்கு. 1805ல பஞ்சம் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து முதல் பிரச்சனை. 2வது பிரச்சனை, திப்புவுடைய மகன்களையும், அவங்களுடைய குடும்பத்தாரையும் வந்து வேலூர் கோட்டையில அடைச்சிடுறாங்க. 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை, நம்மளுடைய கமாண்டர் இன் ஜெனரல் சீஃப் யாரு? சர் ஜான் கிரடாக் வந்து ராணுவ விதிமுறைகள வந்து போடுறாரு. தாடி நல்லா சேவ் பண்ணணும், மீசைய ஒரே மாரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சீருடையில வந்து இருக்கும்போது சாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது. அப்புறம் தலையில தொப்பி போடணும். அந்த தொப்பியில வந்து ஒரு விலங்கு தோல்ல வந்து இருக்கக்கூடிய லட்சணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த 3 பிரச்சனைகளும் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கோவம் வந்து புரட்சி வந்து வெடிக்குதுப்பா. எப்ப வெடிக்குதுன்னா, 1806 ஜூலை 10ஆம் தேதி வெடிக்குதுப்பா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்பா. 2, 3 வாட்டி ரீட் பண்ணுங்க. ஜூலை 10 அன்று அதிகாலையிலே வந்து இந்த போராட்டம் வந்து ஆரம்பிக்குது. எங்கேனா முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகளில் இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சியில் இறங்குகிறார். சரியா? ஸோ டீமா இருப்பாங்க தெரியுமா? பெட்டாலியனா இருப்பாங்க. ராணுவ வீரர்கள்னா மொத்தமா இருக்க மாட்டாங்க. கூட்டமா தனித்தனி டீமா போட்டிருப்பாங்க. ஒரு 50 பேர் வந்து ஒரு குரூப். இப்ப முதல் மற்றும் 23வது படைப்பிரிவு அப்படின்னா மொத்தம் 23 படைப்பிரிவுகள் இருந்திருக்கு. 1 டூ 23 டீம் வந்து இருந்திருக்காங்க. இத பொறுத்தவரைக்கும் இதுல நம்மளுக்கு கிடைக்கிற டேட்டா வரைக்கும். இதெல்லாம் முதல் படைப்பிரிவும் 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த வீரர்கள் வந்து போராட்டத்துல இறங்குறாங்க. துப்பாக்கிய சுட்டுக்கிட்டே போராட்டத்துல இறங்குறாங்க. கோட்டை காவற்படையின் உயர் பொறுப்பு வகித்த இதுல யார் யார் இறந்தாங்க அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம் பாருங்க. கோட்டை காவற்படையின் உயர் பொறுப்பு வகித்த கர்னல் பேன்கோர்ட். ஓகேவா? கர்னல் பேன்கோர்ட் அப்படிங்கிறவர் தான் முதல்ல பலியானவர். இதெல்லாம் கேட்பாங்கப்பா. கூற்று காரணங்கள்ல வந்து குடுத்து கேட்பாங்க. முதலில் வேலூர் புரட்சியில் ஜூலை 10 அன்று அதிகாலையில் முதலில் பலியானவர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. கர்னல் பேன்கோர்ட் அப்படிங்கிறவரு. அடுத்ததாக 23ஆம் படைப்பிரிவைச் சேர்ந்த கர்னல் மிக்காரஸ் அப்படிங்கிறவரு கொல்லப்படுறாரு. ஓகேவா?
ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பேன்கோட்டு, அடுத்து வந்து மிக்காரஸ் வந்து கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் கோட்டையை கடந்து சென்றபோது ஆம்ஸ்ட்ராங்கையும் வந்து கொன்றுவாங்க. மேஜர் ஆம்ஸ்ட்ராங்கையும் வந்து கொன்றுவாங்க. இவர் வந்து என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி என்னன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி வருவாரு. விசாரிக்க வர டயத்துல இவரையும் வந்து சுட்டு கொன்றுவாங்க. சரியா? கிட்டத்தட்ட ஒரு 12க்கும் அதிகமான அதிகாரிகள். சரியா? 12 பிளஸ் 12க்கும் அதிகமான அதிகாரிகள் வந்து அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள வந்து கொல்லப்பட்டுருவாங்க. சரியா? இது ரொம்ப கம்மி தான். 1 மணி நேரத்துல வந்து 12 பேர். ஏன்னா இப்ப அடுத்து அவரு ஜில்லஸ்பி வந்து அடிச்சு 800 பேர் 700, 800 பேர வந்து அடிச்சு க்ளோஸ் பண்ணிருவாரு ஒரே இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர்களில் இந்த 12 பேர் கொல்லப்பட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ இதுல நம்ம ஒரு 3 பேர் பார்த்துருக்கோமா? ஸோ இதுலருந்து அவர்கள் இந்த 12 பேர்ல இந்த லெப்டினன்ட் எல்லி, அதுக்கப்புறம் லெப்டினன்ட் பாப்ஹாம். சரியா? லெப்டினன்ட் எல்லியும், லெப்டினன்ட் பாப்ஹாமும் பிரிட்டிஷ் மன்னரின் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள். சரியா? இவங்க என்ன முக்கியமான ஆட்கள். என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் மன்னரினுடைய பெட்டாலியன்ல உள்ளவங்க. அந்த அளவு அவருடைய இப்ப சேஃப்னா வந்து இப்ப மோடி கூட ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா? இப்ப மோடி, சிஎம் ஸ்டாலின் கூடலாம் வந்து ஒரு படைப்பிரிவு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து இருப்பாங்க அவங்க கூட. ஸோ அவங்க அந்த இதுல இருக்கவங்க அவங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸா உள்ளவங்க. அவங்களே வந்து இவங்க 2 பேர கொன்னுட்டாங்க அப்படிங்கிறபோது இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். ஸோ சாதாரண வீரர்கள கூட கொல்லல. இவ பிரிட்டிஷ் மன்னரினுடைய படைப்பிரிவுல இருக்கக்கூடிய 2 பேரையே வந்து கொன்னுட்டாங்களா? அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப வந்து கோவம் வந்துரும் வெள்ளையர்களுக்கு. அதனால ஜில்லஸ்பிய வந்து கூப்ட்டு வருவாங்க. ஜில்லஸ்பி வந்து எங்க இருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, திருச்சியில வந்து இருப்பாரு. சரியா? திருச்சிலயா? ம். ஆற்காடுல வந்து இருப்பாரு. சரியா? இத யார் இவருக்கு வந்து சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மேஜர் கூட்ஸ் தான் வந்து சொல்லுவாரு. இது ரொம்ப முக்கியம்ப்பா. ஜில்லஸ்பியின் கொடுங்கோன்மை. இதுல வந்து கேட்பாங்க. இத வந்து இப்ப பேராகிராஃபாவும் குடுத்து கூற்று காரணமாவும் கேட்பாங்க. ஒன்லைனாவும் கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் ஆற்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தார். சரியா? ஆற்காடினுடைய குதிரைப்படை தளபதி. சரியா? கேப்டன் யங்கின் தலைமையிலான குதிரைப்படை பிரிவுடன் காலை 9 மணி அளவில் கர்னல் ஜில்லஸ்பி கோட்டையை வந்தடைந்தார். ஓகேவா? ஸோ, இதுல வந்து கேட்பாங்க. அ யாரினுடைய தலைமையில் குதிரைப்படை வேலூர் புரட்சி வந்து சென்றது? வேலூர் புரட்சிக்கு வந்து யாரினுடைய தலைமையில வந்து குதிரைப்படை வந்து அழைத்து வரப்பட்டது? அப்படின்னு வந்து கேட்பாங்க. நம்ம ஜில்லஸ்பி தானே அழைச்சிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஜில்லஸ்பி போட்டுறக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேப்டன் யங்கின் தலைமையிலான குதிரைப்படையை படையுடன் காலை 9 மணி அளவில் கர்னல் ஜில்லஸ்பி கோட்டையை வந்தடைந்தார். சரியா? அவரோட தலைமையில தான் வந்து அவர அழைச்சிட்டு வராரு. இதற்கிடையில புரட்சிக்காரர்கள் திப்புவின் மூத்த மகனான ஃபதே ஹைதரை புதிய மன்னராக பிரகடனம் செய்து மைசூர் சுல்தானின் புலிக்கொடிய வந்து அந்த கோட்டையில வந்து ஏத்திட்டாங்கப்பா. இத பார்த்தோனே அவன் ரொம்ப கோவம் வந்துருச்சு. இதனால போர் விதிமுறைகள் எதை பத்தியும் அவர் வந்து ஜில்லஸ்பி வந்து கவலைப்படல. "அடிச்சு நொறுக்குடா! அவ்வளோ பேத்தையும் வந்து சுட்டு எறிங்கடா" அப்படின்னு சொல்லி நேரில் கண்ட ஒருவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கோட்டையில மட்டும் 800 வீரர்கள் வந்து பிணமாக கிடந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க ஃபயர் பண்ணி எல்லாரையும் வந்து கொன்றுருக்காங்க. ஸோ இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இவங்க உள்ளுக்குள்ள இருந்து இது கோட்டைக்குள்ளேயே தான் நடந்திருக்கும். சரியா? ஸோ வெளியிலருந்து இவங்களுக்கு பெருசா சப்போர்ட் எதுவுமே வந்து கிடைச்சிருக்காது. கோட்டைக்குள்ளேயே வந்து இந்த படைப்பிரிவ சேர்ந்த ஒரு 6, 7 பேர் மட்டுமே இத வந்து எடுத்து நடத்தியிருப்பாங்க. ஸோ அது வந்து பின்னாடி நம்மளுக்கு போக போக வரும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு 12 பேருக்கு மேல கொன்னு, அதுக்கப்புறம் ஃபதே ஹைதரையும் வந்து திப்புவோட மூத்த மகனையும் மன்னரா அறிவிச்சு, அவருடைய கொடியையும் வந்து அந்த கோட்டையில ஏத்தும்போது, இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துரும் ஜில்லஸ்பிக்கு. ஜில்லஸ்பி என்ன பண்ணுவாருன்னா, எல்லாரையும் வந்து சுட்டு தள்ள சொல்லிருவாரு. அதுல கிட்டத்தட்ட 800 வீரர்கள் வந்து பிணமாக கிடந்ததா வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரியா? அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளியிலும், வேலூரிலும் 600 வீரர்கள் விசாரணையை எதிர்நோக்கி சிறையில் அடைக்கப்பட்டனர். சரியா? ஒரு 600 பேர புடிச்சு சிறையில போட்டாங்க. நீங்க போய் சிறையில கடங்க. உங்கள போய் நான் விசாரிக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து புரட்சியின் பின்விளைவு. அந்த விசாரணை வருது. நீதிமன்ற விசாரணைக்கு பின் குற்றவாளிகள் என்று நிர்வகிக்கப்பட்ட 6 பேர், இது எல்லாத்தையும் தனித்தனியா நோட் பண்ணிக்கோங்க. 6 நபர்கள் பீரங்கியில் கட்டிய நிலையில் சுடப்பட்டும் சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பீரங்கியில கட்டி வச்சு கொன்றுருக்காங்க பாருங்க. பீரங்கியில் கட்டப்பட்ட நிலையில் 6 பேரும், அதுக்கப்புறம் 5 நபர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டும், 8 நபர்கள் தூக்கிலிடப்பட்டும் கொல்லப்பட்டார்கள். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. 6 பேர் வந்து பீரங்கி, 5 பேர் வந்து துப்பாக்கி, அதுக்கப்புறம் 8 பேர் வந்து தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. சரியா? இதெல்லாம் கேட்பாங்க. கூற்று காரணங்கள்ல கேட்பாங்க. இதுக்கப்புறம் திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிட்டது. இது கொஸ்டினா வந்து வரும். சரியா? திப்புவின் மகன்கள வந்து எங்கே அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டினா வந்து வரும். ஸோ ஒரு நிமிஷம். ஸோ அதனால அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கலவரத்த அடக்குறதுக்கு உதவியா இருந்த எல்லாருக்கும் வந்து பரிசு தொகை வந்து குடுத்துருப்பாங்க. ஜில்லஸ்பிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7000 பக்கோடாக்கள் வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த மேப்ப வந்து பார்த்துக்கோங்க. இந்த மேப் தான் வந்து ஏரியா. ஸோ இதான் வந்து திருச்சி, புதுக்கோட்டை,
திருப்புத்தூர், கல்லர்பட்டி இங்க இருக்கு பாருங்க. காளையார் கோயில், சிவகங்கை, சிறுவயல், ராமநாதபுரம், அதுக்கப்புறம் நாகலாபுரம் பார்த்தோமா, எட்டயாபுரம், பாஞ்சாலங்குறிச்சி பார்த்தோமா, சிவகிரி எங்க இருக்கு பார்த்தீங்களா? சிவகிரி பாளையக்காரர்கள், ஸ்ரீவில்லிபுத்தூர், அதுக்கப்புறம் விருப்பாச்சி, திண்டுக்கல். ஸோ இதுதான் சென்னிமலை, ஓடாநிலை. சரியா? ஸோ இந்த இடம் தான் சங்ககிரி. இது எல்லாமே நெற்கட்டும் சேவல். ஸோ இந்த சைடு வர எல்லாமே வந்து மேற்கு பாளையக்காரங்கள். ஸோ இந்த சைடு வர எல்லாமே வந்து கிழக்கு பாளையக்காரர்கள். ஓகேவா? இந்தா கர்னல் ஜில்லஸ்பிக்கு கர்னல் ஜில்லஸ்பிக்கு வந்து 7000 பக்கோடாக்கள் வந்து பரிசா வந்து குடுத்துருப்பாங்க. ஆனா வெள்ளைக்காரங்க வந்து ஒரு விஷயம் வந்து இதுல தான்ப்பா கரெக்ட்டா இருப்பாங்க. தப்புனா தப்பு தான். அவங்க ஆட்களா இருந்தாலும் சரி, தப்புனா தப்பு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முடிவெடுத்துருவாங்க. ஆனாலும் இந்த பிரச்சனை வந்து எப்படி உருவாச்சு? இதுக்கான காரணம் யாரு? அப்புட்ன்னா, தலைமை தளபதி ஜான் கிரடாக்கும், உதவி தளபதி அதாவது அட்ஜுடன்ட் ஜெனரல் அக்னியும், ஆளுநர் வில்லியம் பெண்டிங்கும் புரட்சி நடக்க காரணமானவர்கள் என்று கருதப்பட்டு, அவர்களை பணி நீக்கம் செய்ததோடு, அவர்கள் இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டனர். ஓகேவா? ஸோ இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இவங்க தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி கோர்ட்லேருந்து இவங்கள வந்து திருப்பி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. புதிய ராணுவ விதிமுறைகளையும் வந்து திரும்ப பெற்றுருவாங்க. ஸோ அந்த விதிமுறைகள்லாம் குடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அதனால தானே போர் வந்துச்சு. அதையும் வந்து இல்ல இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி திரும்ப பெற்றுருவாங்க. அதுக்கப்புறம் புரட்சியை பற்றிய மதிப்பீடு. வெளியிலிருந்து உடனடியாக எந்த ஒரு உதவியும் கிடைக்காத காரணத்தினாலேயே சொன்னேன்னா, வேலூர் புரட்சியில வந்து அந்த கோட்டைக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் தான் போராடுவாங்க. அவங்களுக்கு வெளியில இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே வந்து கிடைக்கல. அதனால தான் வேலூர் புரட்சி தோல்வியடைந்தது. சமீபகால ஆய்வுகளின் வழியாக நாம் அறிந்து கொள்வது யாதெனில், புரட்சிக்கான ஏற்பாடுகள செஞ்சது யார்னா, 23வது படைப்பிரிவு. படைப்பிரிவை சேர்ந்த 2வது பட்டாளத்தை சேர்ந்த சரியா? அதாவது அந்த பிரிவுக்குள்ளேயே உட்பிரிவு. படைப்பிரிவின் 2வது பட்டாலியன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? 2வது பட்டாளத்தை சேர்ந்த சுபேதார்களான ஷேக் ஆடமும், ஷேக் ஹமீதும், ஜமேதாரான ஷேக் ஹுசைனும் சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. சுபேதார் வந்து இவங்க 2 பேரு. சரியா? சுபேதார் 2 பேரு. ஜமேதார் வந்து ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க. ஷேக் ஹுசைனும் 1ஆம் படைப்பிரிவின் 1ஆம் பட்டாளத்தை சேர்ந்த இரு சுபேதார்களும் யாரு? ஜமேதார் ஷேக் காசிமும், அதுக்கப்புறம் வந்து சிறப்பாக ஜமேதார் ஷேக் காசிமும் 2 சுபேதார்களும் சரியா? அவங்களுடைய பேர் வந்து குடுக்கல. அவங்களும் ஜமேதார் வந்து ஷேக் காசிமும் வந்து இங்க ஒரு ஜமேதார் வந்து குடுத்துருக்காங்க. சிறப்பாக செய்திருந்ததாக தெரிகிறது. 1857ஆம் ஆண்டு பெரும் கழகத்திற்கான அனைத்து முன்னறிவிப்புகளையும், எச்சரிக்கைகளையும் வேலூர் புரட்சி கொண்டுள்ளது. இத வந்து நம்ம 1857 எங்கே பார்த்திருப்போம்? பாலிட்டில இந்திய அரசியலமைப்பு ஆரம்பிக்கும்போது பார்த்திருப்போம். பெரும் புரட்சி அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஸோ அந்த படம் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஏரியா வந்து புரியும். சரியா? ஸோ இவங்க மட்டும் தான். இந்த 2 பேரு, இங்க ஒரு ஜமேதார், அதுக்கப்புறம் இங்க 2 சுபேதார்களும், அதுக்கப்புறம் ஒரு ஜமேதாரும் சேர்ந்து மொத்தம் இந்த 5, 6 பேர் தான் வந்து இந்த புரட்சிய வந்து எடுத்து நடத்தியிருப்பாங்க. ஓகேவா? ஒரே வித்தியாசம் என்னவென்றால், கழகத்தை தொடர்ந்து எந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் ஏற்படவில்லை. இதுதான் வந்து இந்த 2 போருக்கும் வந்து வித்தியாசம். சரியா? 1806ஆம் ஆண்டு புரட்சியானது வேலூர் கோட்டையுடன் முடிவடையவில்லை. ஸோ அங்கேயோட வந்து அது நிக்கல. ஸோ தொடர்ந்து வந்து கன்டின்யூ ஆகுது. எங்கெங்கன்னா, பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்திதுர்க்கம், சங்கரி துர்க்கம் ஆகிய இடங்கள்ல இது எதிரொலிக்குது. சரியா? நல்லா பார்த்துக்கோங்கப்பா. மொத்தம் 6 இடங்கள். சரியா? இந்த இது கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எங்கெங்க? பெல்லாரி, பெங்களூர். இது 2யும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பெல்லாரி, பெங்களூர். 1, 2 சரியா? அதுக்கப்புறம் 2 பாத்து, 2 துர்க்கம். ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பாத்து, 2 துர்க்கம். 1 வந்து வாலாஜாபாத், 1 வந்து ஹைதராபாத். 2 துர்க்கம். 1 வந்து நந்தி துர்க்கம், இன்னொன்னு சங்கரி துர்க்கம். மொத்தம் 6 இடங்கள். சரியா? பெல்லாரி, பெங்களூர் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பாத்து, 2 துர்க்கம். சரியா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இத எல்லாத்தையும் வந்து ஒருக்க ரீட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இது எல்லாத்தையும் ஃபுல்லா வந்து ஒருக்க ரீட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம புக் பேக் பார்த்துரலாமா? புக் பேக்கும் நான் சொல்லிடுறேன். நோட் பண்ணிக்கோங்க. கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார்? ஓகேவா? முதல் பாளையக்காரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது உங்களுக்கான கொஷின்பா. ஸோ இத கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். எத்தனை பேர் கரெக்ட்டா கமெண்ட் பண்றீங்கன்னு. யார் யார் ஸ்டார்ட்டிங்லேருந்து லெசன் கவனிச்சிருக்காங்கங்கிறது தெரிஞ்சிரும். சரியா? ஸோ நான் பார்ப்பேன். கீழ யார் யார் கமெண்ட் பண்றீங்க, நம்மளோட பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்லாம் யார் யார் பேர் வருதுன்னு பார்ப்பேன். ஸோ கரெக்ட்டா வந்து கமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்ட்டா சொல்றீங்கன்னு. அடுத்து செகண்ட் கொஸ்டின். சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடு நெருங்கிய நட்பினை ஏற்படுத்திக் கொண்டவர் யார்? அப்படின்னா, பூலித்தேவர். சரியா? நமக்கு தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? அப்படின்னா, நாகலாபுரம்.
அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா மருது சகோதரர்கள். சரியா? திருச்சிராப்பள்ளி பிரகடனம்னாலே மருது சகோதரர்கள் தான். அடுத்து வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது அப்படின்னா வேலூர் புரட்சி 1806 ஜூலை 10ஆம் தேதி வந்து வெடிச்சிருக்கும். சரியா? அன்னைக்கு அதிகாலையில. அடுத்து வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாய் இருந்த தலைமை தளபதி யார்? சரியா? அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கேயே இந்த கேள்வி வரும்னு. வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாய் இருந்த தலைமை தளபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சர் ஜான் கிரடாக். ஓகேவா? அவர்தான். அடுத்து 7th கொஸ்டின் பாருங்க. வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னா எங்க அனுப்பப்பட்டாங்க? கல்கட்டாக்கு வந்து அனுப்பி வச்சாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து கோடிட்ட இடங்க. பாளையக்காரர் முறை தமிழகத்தில் டேஷ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர். ஓகேவா? ஸோ எழுதிக்கோங்க. விஸ்வநாத நாயக்கர். வேலு நாச்சியாரும் அவரது மகளும் 8 ஆண்டுகள் டேஷ் பாதுகாப்பில் இருந்தனர் அப்படின்னா கோபால நாயக்கருடைய பாதுகாப்புல வந்து இருந்திருப்பாங்க. கோபால நாயக்கருடைய பாதுகாப்புல எங்க இருந்திருப்பாங்க? திண்டுக்கலுக்கு பக்கத்துல ஒரு ஊர் சொல்லுவாங்க. திண்டுக்கல் பக்கத்துல ஒரு இடத்துல பாதுகாப்பா இருந்திருப்பாங்க. ஸோ அது எந்த இடம் அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கான கேள்வி. நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கான கேள்வி. உங்களுக்கான கொஸ்டின். ஸோ நீங்க வந்து கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. கோபால நாயக்கருடைய உதவியோட திண்டுக்கலுக்கு பக்கத்துல ஒரு இடம், ஒரு ஊர் சொல்லியிருப்பாங்க. சரியா? அந்த ஊர்ல தான் வந்து 8 ஆண்டுகள் பாதுகாப்பா இருந்திருப்பாங்க. அந்த ஊர் எது அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பானர்மேன் டேஷ் என்பவரை அனுப்பி வைத்தார் அப்படின்னா யாரை அனுப்பி வைப்பாரு? ராமலிங்கர் அப்படிங்கிற ஒருத்தவரை அனுப்பி வைப்பாரு. சரி, அவர் அனுப்பிதான் அவர் வந்து சரணடைய சொல்லுங்க, கட்டபொம்மனை வந்து சரணடைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாரு. ஆனா இவர் என்ன பண்ணுவாரு? உள்ள போய் சொன்னோன்னா அவர் கட்டபொம்மன் வந்து இல்ல இல்ல நான் சரணடையலாம் முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துருவாரு. உடனே இவரு சுத்தி முத்தி கோட்டை எப்படி இருக்கு, என்ன பாதுகாப்பு இருக்கு, எப்படி அடிக்கலாம், என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு வந்துருவாரு. ஓகேவா? அடுத்து கட்டபொம்மன் டேஷ் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். கட்டபொம்மன் வந்து கயத்தாறு. கயத்தாறு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மருது சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்பீடுகளில் டேஷ் என்று வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னா 2வது பாளையக்காரர் போர். 2வது பாளையக்காரர் போர். சரியா? நான் ஷார்ட்டா எழுதுறேன். நீங்க ஃபுல்லா எழுதிக்கோங்க. பாளையக்காரர் போர். அதுக்கப்புறம் டேஷ் என்பவர் புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார் அப்படின்னா ஃபதே ஐதர். ஃபதே ஐதர். இவர் தான் வந்து திப்புவினுடைய மூத்த மகன். ஃபதே ஐதர். இவர் தான் வந்து புதிய மன்னரா அறிமுகப்படுத்தி புலிக்கொடிய வந்து அந்த கோட்டையில வந்து ஏத்துவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பிரச்சனை வந்து உருவாகும். சரியா? சரி, ஓகே. ஸோ அடுத்தது கூற்று காரணங்கள். கூற்று காரணங்கள்லாம் வந்து நீங்களா கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து நம்ம போட்டுறலாம். இருந்தாலும் பரவால்ல. கூற்று காரணங்கள் நீங்களா கண்டுபிடிங்க. அப்பதான் உங்களுக்கு பாடம் வந்து இன்னும் புரியும். ஸோ ஒவ்வொன்னையும் ரீட் பண்ணிட்டு நீங்க உள்ள போங்க. இதுல 1, 2 இதுல ஆப்ஷன் வந்து தப்பா குடுத்துருப்பாங்க. பார்ப்போம் எத்தன பேர் வந்து சரியா கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பொறுத்துகள பொறுத்தவரைக்கும் தீர்த்தகிரினா யாரு? தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலைனா ஓடாநிலை. ரைட்டா? ஸோ அடுத்தது கோபால நாயக்கர்னா திண்டுக்கல். அடுத்து பானர்மேன். பானர்மேன் வெயிட் பண்ணுங்க. சுபேதார் ஷேக் ஆதம். அதுக்கப்புறம் கர்னல் பான்கோட் அப்படின்னு 3 பேர் வந்து குடுத்துருக்காங்க. சரியா? இதுல சுபேதார் ஷேக் அகமது ஆதம்ங்கிறவங்க யாரு? வேலூர் புரட்சியில ஈடுபட்டவங்க. சரியா? ஸோ எது ஈஸியா இருக்கோ ஃபர்ஸ்ட் அத ஃபுல்லா அடிக்கணும். சரி 4. அதுக்கப்புறம் கர்னல் பான்கோட் அப்படிங்கிறவர் யாரு? கர்னல் பான்கோட் தான் வேலூர் கோட்டையில வந்து இறந்திருப்பாரு. கரெக்ட்டா? ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. செக் பண்ணிக்கலாம். கர்னல் பான்கோட் தான் அந்த வேலூர் கோட்டையில வந்து முதல்ல இறந்தவர் இவர் தான். கர்னல் பான்கோட். ஓகேவா? ஆனா பானர்மேன் தான் வந்து இந்த ராமலிங்கனார வந்து அனுப்பி வீரபாண்டிய கட்டபொம்மன வந்து சரணடைய சொல்றவரு. சரியா? ஸோ எல்லாருமே பெயர்லாம் வந்து ஒரே மாரி வரும்பா. ஸோ அதனால கொஞ்சம் கவனமா வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. ரைட். அவ்வளோதான். சரி, இதோட இந்த பாடம் வந்து முடிஞ்சுச்சு. ஸோ இது உங்களுக்கு வந்து புடிச்சிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஒரு தயவு செஞ்சு ஒரு லைக் போடுங்க. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு லைக் போடுங்க. ஸோ அப்பதான் வந்து இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா எப்படிங்கிறது தெரியும். அதுபோக மத்த ஸ்டூடண்ட்ஸுக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்கும். ஸோ
வீடியோ நல்லா புரிஞ்சுச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. இல்ல புரியல, உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருக்குனாலும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நடத்துறதுல எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் உங்களுடைய கருத்துக்கள கீழ கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள நீங்க சொல்ல சொல்ல தான் நாங்க அதுக்கேத்த மாரி நாங்க அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ மத்த ஸ்டூடண்ட்ஸுக்கும் வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு போடும்போது, புதுசா யாராவது வந்து பார்க்குறாங்கனாலும், சரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அந்த மாரி நீங்க சொன்னீங்க அப்படின்னா தான் ஸோ மத்த ஸ்டூடண்ட்ஸ் பார்க்கும்போது, சரி ஓகே. ஸோ இதில வந்து நல்லா சொல்லியிருக்காங்க போல அப்படிங்கிற மாரி அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அது மட்டும் இல்லாம, நீங்க எந்த அளவுக்கு வந்து எல்லாரும் படிக்கிறாங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் வந்து ஒரு ஆர்வம் வரும். ஸோ நம்மளும் படிக்கணும். இவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பேர் வந்து ஃபயரா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்படி படிக்காம உட்காந்துருக்கோமே அப்படின்னு சொல்லி, அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஆர்வம் வரும். ஒரு உத்வேகம் உத்வேகம் வரும். சரியா? ஸோ அதுக்காக தான் வந்து சொல்றோம். இதே மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சிட்டு இருக்காங்கன்னா, ஸோ அவங்களுக்கும் தேவைப்பட்டா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு வேற என்ன சந்தேகம் இருந்தாலும் WhatsAppல வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் ஒரு சில மெடிக்கல் இஷ்யூஸ்னால நம்மளால ரெகுலரா குடுக்க முடியல வீடியோஸ். நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து தெரியும். ஸோ இனிமே வந்து எந்த விதமான டிலேயும் ஆகாது. ஸோ நம்மள நம்பி நீங்க பயணிக்கலாம். ஸோ 1ஆம் தேதி புது பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கோம். ஸோ WhatsApp நம்பர் வந்து கீழ குடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அதில வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? சரி ஓகே. நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் உங்கள மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.